திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்து வாளாடியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி வளாகத்தின் பின்புற கட்டிடத்தில் வெள்ளிக்கிழமை போதையில் ஒரு பெண்ணுடன் இளைஞர் இருந்துள்ளார். இதை அறிந்த அப்பள்ளி ஆசிரியர்கள் வீடியோ எடுக்க சென்றபோது மது போதையில் நள்ளிரவு வந்து இங்கு படுத்திருந்தோம், இப்போது செல்கிறோம், நாங்கள் இங்கு வந்தது என்ன தவறு என மிரட்டும் தோணியில் பேசியுள்ளார். அப்புறம் சும்மா வந்து அவ்வளோதான். அதை விட்டு நீங்க என்ன பேசுறீங்க? சும்மா ஏப்பா வரீங்க? உங்களுக்கு சும்மா வரதுக்கு என்ன இங்க படிக்க வரீங்களா நீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன் வந்தீங்கன்னு நீங்க முதல் இங்க வந்தது தப்புன்னு அதான் சரியில்லை. அதுக்கு ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டது என்ன அர்த்தம்? சார் உங்களுக்கு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா என்ன அர்த்தம்? பேசுறது சரியா? தப்புதான் சார், நான் வந்தது தப்புதான். நான் வந்து அன்டைம்ல வந்துட்டேன், சரிங்களா? இது என்ன இது லாட்ஜ் அன்டைம்ல வந்து தங்குறதுக்கு? நான் லாட்ஜ் நான் சொல்லவே இல்லைங்களா. அப்புறம் என்ன அன்டைம்ல வந்து தங்கினா என்ன அர்த்தம்? அன்டைம்ல வந்து லைட்டா படுத்துட்டு நான் காலைல போயிடுவேன். லைட்டா படுத்து இது என்ன லாட்ஜாங்க நாங்க கட்டி போட்டுருக்கோம். இல்ல ஸ்கூலா இது லாட்ஜா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? குறிப்பாக கடந்த 6 மாதங்களாக இப்பள்ளியில் குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாகவும், இது குறித்து பள்ளி ஆசிரியர்கள் காவல்துறைக்கு தெரிவித்தால் உள்ளூர்வாசிகள் பள்ளி ஆசிரியரை மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருபவர் புதுரோடு பகுதியை சேர்ந்த நவீன் என்பவர் என்பது தெரியவந்துள்ளது. தற்போது அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் அறையின் கதவை பூட்டை உடைத்து உள்ளே மது அருந்திவிட்டு மின்விசிறி, டியூப்லைட் போன்றவற்றை அடித்தும் உடைத்துள்ளார். இதுகுறித்து காவல்துறைக்கு தெரிந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏன் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர்.